மகான் துளசிதாசர் 48ஆம் பகுதி. எத்தனை பாதகமான செயலை செய்திருந்தாலும் என் ராமன் ராவணனை மன்னிக்கவே விழைந்தான் என்று பதிவு செய்கிற தாசர் தொடர்ந்து கூறுகிறார். முன்பே அனுமன் ராவணனிடம் பேசி இருந்தாலும் அப்பொழுதெல்லாம் ராவணன் தன் வாசலில் வந்து நின்று ஒருவன் தைரியமாக போருக்கு அறைகூவல் விடுவான் என்று சற்றும் எதிர்பார்த்திருக்கவில்லை. ஆனால் இப்பொழுது எண்ணி பார்க்க முடியாதபடி அது நடந்து விட்டதால் இச்சமயம் அவன் தன்னையும் தன் மக்களையும் காப்பாற்றிக் கொள்வதற்காகவேனும் தன் முடிவை மறுபரிசீலனை செய்யலாம் என்று எதிர்பார்த்தார் பகவான் ஸ்ரீ ராமபிரான். அதனால் அங்கதனை ராவணனுக்கு புத்தி கூறுமாறு தற்சமயம் அனுப்பி வைத்த பகவான் ஸ்ரீராமன், ஆனால் ராவணனுக்கு தன் படை மீது நம்பிக்கை இருந்தது, தன் வீரர்கள் மீது அதிகமான நம்பிக்கை இருந்தது, தன் மீது அசாத்தியமான நம்பிக்கை இருந்தது. அதன் விளைவாய் அவன் அங்கதனை எள்ளி நகையாடினான். ராமபிரானை தீரா பகையோடு நாடினான். அவன் விதியை மாற்ற இவ்வேளை அந்த வைதேகி மணாளனாலும் இயலவில்லை. இந்த கட்டத்திற்கு மேல் தாசர் போர்க்காட்சிகளை விரிவாக வர்ணனை செய்யவில்லை. அவருடைய அடுத்த நகர்வு இந்திரஜித்து விடுத்த கணையினால் மயக்கமடைந்த லக்ஷ்மண சுவாமியை நோக்கி சென்றது. போர்க்களத்தில் மயங்கி கிடக்கின்ற லக்ஷ்மண சுவாமியை தன் மார்பில் சாற்றி கொண்டு கதறுகிற பகவான் ஸ்ரீராமனை நம் விழிமுன் கொண்டு நிறுத்துகிறார் தாசர். தம்பி, இந்த 14 ஆண்டுகளாய் நீ கிடந்து நான் ஒரு முறையும் பார்த்ததில்லை. எப்பொழுதும் வில்லும் அம்புமாய் நின்றிருக்கும் கோலத்திலேயே உன்னை பார்த்தவனுக்கு இன்று நீ கிடக்கின்ற இந்த கோலம் என் கற்பனையோ என்று எண்ண தோன்றுகிறது. லக்ஷ்மணா, என் அருமை தம்பி, தந்தையை இழந்ததை தாங்கிக் கொண்டேன். பரதனை பிரிந்ததை சகித்து கொண்டேன். என் அவளை தொலைத்ததை பொறுத்து கொண்டேன். அவர்கள் இல்லாமல் வாழ பழகி கொண்ட என்னால் உன்னை பிரிந்து ஒரு க்ஷண நேரம் கூட இருக்க முடியாதடா தம்பி. ஏன் தெரியுமா? அவர்களை எல்லாம் நான் இழந்தபோது நீ எனக்கு துணையாயிருந்தாய். ஆனால் நீ இல்லாது போனால் இந்த ராமன் அனாதையாகி விடுவேனடா. நீ சாய்ந்து கிடப்பதை பார்த்ததும் என் வீரமும் சாய்ந்து விட்டதடா தம்பி. இனி என் கோதண்டம் ஒருபோதும் சப்திக்காது. இந்த யுத்தமும் இனி நடக்காது. அந்த ராவணனை வெற்றி அடைந்தவனாக இருக்கட்டும். எனக்கு ஜானகியும் வேண்டாம், ஜனங்களிலேயே நற்பெயரும் வேண்டாம். நான் உன்னோடு வந்து விடுகிறேனடா தம்பி. நம்மை எந்த சக்தியாலும் எப்பொழுதும் பிரிக்க இயலாது என்பதை இந்த உலகம் உணரட்டும். கண்ணீரோடு கூடிய ராமபிரானின் புலம்பல் அருகிலிருந்த அனுமனை வாட்டி எடுத்தது. பிரபு, சற்று பொறுங்கள். நம் லக்ஷ்மணனை விரைவில் மீண்டெழச் செய்யக்கூடிய சஞ்சீவினி மருந்தோடு அதிசீக்கிரமே வந்து சேர்வேன். அதுவரையில் மனம் தளராமல் சற்றே அமைதி காப்பீராக. காற்றின் மைந்தன் காற்றினும் கடிதாய் விரைந்து சென்று சஞ்சீவினி மருந்தோடு கூடிய மலையை பெயர்த்து தன் கரங்களில் ஏந்தியவாறு வந்து கொண்டிருந்தான். இப்படி காட்சிப்படுத்துகிற தாசர் இதுவரை எந்த கவியும் கூறாத ஒரு விஷயத்தை நமக்கு காட்டித் தருகிறார். வெகு வேகமாக லங்கையை நோக்கி வந்து கொண்டிருந்த அனுமன் நள்ளிரவில் நந்தி கிராமத்தை கடக்கும் பொழுது பரதன் அவனை கண்டு விடுகிறான். இதென்ன விசித்திரமான காட்சியாய் இருக்கிறது! வால் நட்சத்திரமா இவ்வளவு வேகமாக நகர்கிறது என்று சிந்தித்தவன் மறுகணமே இல்லை இல்லை, இது ஏதோ ஒரு மாயாவி அரக்கனுடைய வேலை, இவனை இப்படியே விட்டுவிடக்கூடாது என்று தீர்மானித்தான். அடுத்த கணம் அவனிடமிருந்து வேகமாக புறப்பட்ட அம்பு அனுமனை தாக்கியதும் எதிர்பாராத அந்த தாக்குதலில் நிலை குலைந்து போன அனுமன் கண்ணிமைக்கும் நேரத்தில் பரதன் காலடியில் தொப்பென்று வந்து வீழ்ந்தான். அந்த சமயத்திலும் அவன் கை மலையை உயர்த்தி பிடித்திருந்தது. வாய் அன்னிச்சையாக ஜெய் ஸ்ரீராம் என்று உரத்து கூறியது. 48ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.